வந்து சீனியராக இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு பிரதர்ஹுட் ஜோனில் தான் நாங்கள் இருப்போம். ப்ளஸ் எனக்கு வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் வேணும்னு கேட்டாலும் அண்ணன் எடுத்து தருவார், எவ்வளோ இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டாலுமே எடுத்து கொடுப்பாரு. ப்ளஸ் எனக்கு இங்கே வந்துட்டு எடிட்டில் வந்துட்டு இந்த கட்டில் ஏதாவது ஃபோக்கஸ் மிஸ் ஆயிருக்குன்னு சொன்னால் கூட நான் அண்ணன் சொன்னார்னா டக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம். அப்போ நீங்கள் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? சரி எனக்கு இப்படி தான் வேணும் ஷார்ட் இந்த மாதிரி பண்ணி. ஆமாம் ஷார்ட் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி டைரக்ஷன் டீம் கிட்ட கொடுத்து எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எடிட்டிங் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஓகே. பட் ஏதாவது ஷார்ட் பார்த்துச்சா இது அப்படி பர்ஃபெக்டா இல்லையே, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது 1-2 ஷார்ட் வந்துச்சா வாவ்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது? எல்லா ஷார்ட்டுமே நல்ல ஷார்ட்டாக தான். வாவ் ஷார்ட்ஸ் தான். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்க. சரி உங்ககிட்ட கேட்குறேன், ஆண் பாவம் பொல்லாதது படத்தோடைய டைட்டில். உங்களோட லைஃப்ல ரொம்ப பாவம் இந்த ஆணு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஆண்னா யாரு? நீங்க தானே சொல்லுங்க. டைரக்டர் கலை தான். டைரக்டர் கலை தான் பாவமா? ஏன்னா இந்த படம் பண்ணும்போது அவர் பேச்சுலர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் கல்யாணம் நடந்துச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கப்ப ஒரு நாள் வந்து இப்போ நான் அந்த படத்தை எடுத்தா இன்னும் பெட்டராக எடுத்துக்க முடியும்னு ஃபீல் பண்ணாப்புல. அவரோட மனைவி வந்திருக்காங்களா? அதுக்கு வந்து காரணம் பார்த்தோன்னே ஒரு சம்பவமும் இருக்கு. டப்பிங் எப்பவுமே ஃபோன் வந்தால் டப்பிங் ஸ்டுடியோவில் மட்டும் எதிரில் பேசுகிறவங்களுக்கும் சவுண்டு கம்மியாகிறதுனால கேட்கும். 2 சட்னி கேட்டிருந்தாரு, ஒரு சட்னி தான் ஆட்டிருந்தாங்க போல இருக்கு. எனக்கு கேட்குது வெளியே, ஆனாலும் அப்படியே திட்டு வாங்கிட்டே வெளியே ஓட்டாரு. அதனால அவர் தான் பாவம்னு நான் நினைக்கிறேன். சார் கல்யாணம் எவ்வளோ மாதம் ஆச்சு சார்? 1 வருஷம். 1 வருஷத்துக்குள்ளே பாவம் அப்படின்னு நீங்கள் வந்து டேக் பண்ணிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பட் நீங்கள் பாவம் கிடையாது. என்ன விட உங்களை விட ஒரு பாவம். இவ்வளோ ஓப்பனா வந்து நீங்கள் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் வந்து படம் எடுத்திருக்காருல, அதனால சொல்கிறேன். மேட்ச் பண்ணிட்டாரு. ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், படத்தில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும்? பிகாஸ் நீங்கள் போகிறீங்க, ஷார்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய லொக்கேஷன்ஸ் இருந்திருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்த சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருந்தது அந்த படத்தில் ஷூட் பண்ணும்போது? இல்லை, இந்த படத்தில் கஷ்டம்னு சொல்கிற அளவுக்கு இதில், ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான். ஸோ அதனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே சூப்பர் சார். ஸோ படம் வந்து வெளிவர போகுது அண்ட் எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு? எதிர்ப்புகளும் இருக்குமா? கான்ட்ரோவர்சிஸ் இருக்குமா? எதிர்ப்புலாம் இருக்காது. எல்லாரோட லைஃப்லயும் நடந்த ஒரு விஷயங்கள் தானே, கனெக்ட் பண்ணிப்பாங்க எல்லாருமே. ஓகே, ஓப்பனா எடுத்திருக்கீங்க ஒரு திரைப்படம். ஆமா. ஸோ அது வந்து நம்ம டெஃபினட்டாக வி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு த சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர். நன்றி சார். தேங்க்யூ. ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள் வந்து பார்க்குறது. வந்ததுமா நல்லா இருந்தீங்க அங்கேருந்து வரும்போதே. ஓகே, படத்தில் நடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நான் வந்து நினச்சேன். படத்தில் நடிச்சிருக்கீங்களா? இல்லை, அஃப்கோர்ஸ் யூ ஆல்சோ லுக் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் நைஸ். அண்ட் பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. த ட்ரெய்லர் அண்ட் எவ்ரி திங் லுக்ஸ் வெரி கலர்ஃபுல் அண்ட் நைஸ். எப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் இன் த ஃபில்ம்? ஆக்சுவலி இது ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட். ஓகே, லைக் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, ரொம்ப எல்லாருக்கூடயும் உடனே ஒட்டிக்கிட்டேன். அண்ட் ஷீ பிகேம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நவ. ஓகே. இவங்க கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அந்த டீம் கூட? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஆமாம். ஓகே, உங்களோட எந்த ஒர்க் பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தில் கண்டிப்பாக மீனாட்சி காஸ்ட் பண்ணி போட்டே ஆகணும் அப்படின்னு வந்து நீங்கள் டைரக்டர்கிட்ட தான் கேட்கலாம். டைரக்டர் சார் மேலே வந்து அதுக்கான பதில் சொல்லுங்க. ஓகே. So I'm very happy to be part of this film. Usually, the heroines எல்லாம் வந்து no, I'm not interested in this color, இல்ல நீ இந்த Dress வேண்டாம் அந்த மாதிரிலாம் வந்து அச்சோ அந்த மாதிரி நிறைய இருக்கா? ஐயோ, ரொம்ப சமத்தான அவங்களுக்கு ரியோ வந்து ரொம்ப சமத்து தான். ஓகே, ரியோ எதுவா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். நல்லா இருந்ததுன்னா ஓகே சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஓகே, and how was it with Malavika? Malu is my sister மாதிரி. ஓகே, சின்ன பொண்ணு. ஸோ இல்லை, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் டிமாண்ட் பண்ணாங்க அவங்க கிட்ட இருந்து? பெருசா டிமாண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, பட் எனக்கு இந்த மாதிரி குடும்பம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் சிஸ்டர் பாண்டிங் மாதிரி தான். இல்லை, மாலு அவங்கள பொறுத்தளவு ஷீ இஸ் a பக்கா ஹோம்லி ஃபிகர்ல. we like to see her always like this, but she'll also want to explore something different. எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி. I gave her all options. ஓகே, இதுதான் போடணும் அப்படின்லாம் இல்லை, எல்லா ஆப்ஷன்ஸும். பிகாஸ் இட்ஸ் a colorful commercial film, right? ஸோ இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால I gave her all options whichever suited her. So we went with that. All right. So Meenakshi, how was it working in the film on the whole? Very best. Okay, are you happy to be with? Superங்க. The movie is going to get released and என்ன சொல்ல விரும்புறீங்க? Congrats to all everyone. Okay. Yeah.
ஆல்ரைட், தேங்க் யூ ஒன்ஸ். நான் ஏன் இன்ட்ரெஸ்டாக சீக்கிரம் வந்துடுறேன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ட்ரெய்லர். ஓகே. உடனே பார்க்கணும்னு தோணுச்சு. ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சுது இது எவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த ட்ரெய்லர் ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ரியோக்கு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி வீட்டில் நடந்துட்டு இருக்க ஒரு மேட்டர் தான், சம்பவம் தான். இன்றைக்கி பார்த்தா கோர்ட்டில் அவ்வளோ கேசஸ் போயிட்டுருக்கு, ஃபேமிலி கேசஸ் தான். அதை கரெக்டாக கரண்ட்டில் எடுத்திருக்காங்க இந்த படம். ஸோ எல்லா ஃபேமிலிக்கும் இது கனெக்ட் ஆகும். ஒரு சண்டைங்கிறது இருக்கும், வரும் போகும். பெண் பாவம் பொல்லாதும் கேள்விப்பட்டிருக்கோம், இங்கே ஒரு ஆண் பாவம் பொல்லாதும் தான். உண்மையிலேயே நிறையா விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டேரக்டர் கலை அண்ட் ரியோ அண்ட் ஹீரோயின் மாளவிகா, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த படத்துக்கு லாஸ்ட் டைம் உங்கள் பேர் ரொம்ப செம்ம ஹிட்டு, இது பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பேர் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். தென் ப்ரொடியூசர் ட்ரம்ஸ்டிக் கம்பெனி ஆல்ரெடி நோ தட். அவங்களும் நல்ல அவங்க ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு இதுலாம் வெறும் ஸ்கிரிப்டை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கண்டினியூவான எல்லா படங்களும் ஹிட் ஆகணும். மொத்த ஹோல் டீம் அண்ட் கேமராமேன், எடிட்டர் அனைவருக்கும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகி பெரிய லெவல் போகணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. ஓகே சார், குன்றம் சார், யூ ஆர் அ ஸ்டார் மேக்கருங்க. ஓகேங்களா, எல்லா ஸ்டார்ஸுமே அடுத்த லெவல் கொண்டு போய் அவங்களோட லைஃபை அப்கிரேட் பண்ணி விடுற ஒன் ஆஃப் த அமேசிங் டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ரியோட முகத்தை பார்க்கும்போது அவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ பயப்படுறீங்க ரியோ? கூல் தான். ஓகே, அவர் பெரிய ஆள் வருவார். நான் லாஸ்ட் டைம் ஒரு ஆடியோ லான்ச்சில் சொன்னேன், பெரிய ஹீரோ வருவார், டாப் லெவலில் வருவார்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. பெரிய லெவலில் வருவீங்க, வாழ்த்துக்கள். நான் சொன்னேன் நல்லா முடிவு நல்லா வளர்த்துங்க, நல்லா லுக்காக இருக்கீங்க அப்படி சொல்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன் லாஸ்ட் டைம் ஒரு பிஎன்ஸ் படம் தட்டி விடுங்க, அது செம்மையாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் என் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாண்ட் பத்தி ஏதாவது ஸ்பெஷல் மொமெண்ட்ஸ்? ஹியூமர் பேசிக்காக வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு சீனை ஹேண்டில் பண்ணும்போது அதை வந்து நாங்கள் பேப்பரில் ஒரு 10% 50% வச்சுருக்கோம்னு வச்சுக்கலேன். அது 100% ஆகிறது ஹீரோக்கள் அண்ட் காமெடியன் ஆர்டிஸ்ட் தான். ஸோ நாங்கள் பேப்பரில் இருக்கிறத வந்து கீழே கொண்டு போயிடக்கூடாது, மேலே கொண்டு போகணும். அதில் ரியோ சூப்பராக பண்ணுவார்னு தோணுது. ஏன்னா அவரோட படத்தில் வர சீன்ஸ் எல்லாமே ஏன்னா காமெடியில் எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பான்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் அவங்களோட டேலண்ட் நினைக்கிறேன். அதை கண்டினியூவாக பண்ணுங்க, எல்லா படங்களையும் பண்ணுங்க, அதை ஒர்க் அவுட் ஆகும். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் சார், ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்த்து ரொம்ப பாவமான ஒரு ஆண்? ஆக்சுவலி பெண் பாவம் தான் பொல்லாது. ஆமாம் சார், மனசில் இருக்கிற நம்ம மாற்றிக்கிறோம், நம்மகிட்ட மாற்றவங்க தான் நிறைய பேர். அது ஒரு ஆண் சொல்றது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இந்த படத்துல இப்ப ஜெனரேஷன் மாறுது இல்லையா, ஒரு டைம் வந்து பெண் பாவமா இருக்கும், ஆனா இன்னைக்கு ஆண் தான் பாவம். சார் எப்படி சார் நீங்க இப்படி பேலன்ஸ் பண்ணி வந்து நீங்க சொல்றீங்க? ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இப்போதைக்கு அப்படி நீங்க சொன்னீங்களே, இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரொம்ப பாவமான ஆண் இல்ல நீங்க பார்த்து ரொம்ப பாவமான ஆண்? ஒரு 50% ஆண்கள் பாவம் தான், எண்ணி சொல்ல முடியாது. இங்க வந்திருக்கிற ஒரு 50 பேர் கண்டிப்பா பாவம் தான். அதுல நீங்க யாராவது சொல்லலாம், ப்ரொடியூசர் பாவம் சொல்லலாம், டைரக்டர் பாவம் சொல்லலாம், ரியோ பாவம் சொல்லலாம், நீங்க பாவம் சொல்லலாம், விக்னேஷ் காந்த் சொல்லலாம், அந்த மாதிரி யாரை வேணா சொல்லலாம் சார். அனைமே டைரக்டர் தான் பாவமா இருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாருமே டைரக்டர் சொல்லலாம். வேற பண்ணிருக்காரு, வண்டி புது வண்டி இல்ல சார், அவர் இன்னும் வாழணும் சார், கல்யாணமாய் 1 வருஷம் தான் சார் ஆச்சு. ஓகே, அது அவர் தான் பாவம், கண்டிப்பா அவர் தான் பாவம். ஓகே சார். எனிவே நன்றி சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சது நன்றி. ஆண்பாவம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்னை இந்த திரைப்படத்துறைக்கு கைபிடித்து அழைத்து வந்த என்னுடைய குருநாதர் ஸ்டில்ஸ் ரவி அவர்களுக்கு முதல் வணக்கம். ட்ரம்ஸ்டிக் இந்த நிறுவனத்தில் நான் இது 3வது படம், 2வது படமாக இந்த படம் நடிச்சிட்ருக்கேன். அதுக்கு அடுத்த படத்துலையும் நான் ட்ரம்ஸ்டிக் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல தயாரிப்பாளருக்கு நன்றி. இன்னும் சொல்லப்போனால் குடும்ப டாக்டர் மாதிரி ஆகிட்டுருக்கேன் அந்த படத்தில். அவர் படத்துலனா ஒரு சீன் இருக்கிற மாதிரி. கலையரசன் இயக்குனர், என்னுடைய மூத்த மகன் பேர் கலையரசன், அதனால் அவர் கலை எனக்கு ரொம்பவும் நெருக்கமாகிட்டார் பேர்லேயே. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. நிறைய ஆண்பாவத்தை பற்றி நிறையா சொல்லிட்டு போகலாம். நாங்கள்லாம் 66 வயது ஆயிடுச்சுன்னா நிறைய ஆண்பாவம் எங்களுக்கு தான். நாங்கள் அனுபவித்ததெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், விரைவிலேயே நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. அதனால் இந்த டைட்டில் மிக பொருத்தமான ஒரு டைட்டில். இந்த காலகட்டத்துக்குன்னு இல்லை, ஒவ்வொரு ஆண்களுமே அந்த காலத்தில் இருந்த சுமைகளை வந்து பெண்கள் தான் சுமக்கிறாங்கல்ல, ஆண்களுக்கு தான் நிறைய சுமை இருந்தது. அவங்க அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அப்போ ஆண்பாவம் யாருக்கு இருந்துச்சுன்னா ஆண்களுக்கு தான் இருந்தது. இப்போ நீங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு தகுந்தாப்புல இதை கொண்டு வந்திருக்கீங்க. பாடல் சிறப்பு, அந்த கதாநாயகியினுடைய நடிப்பு, உங்களுடைய நடிப்பு, தம்பி
எனக்கு வந்து அவனுக்கு நான் அப்பாவை நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அதனால் அவன் என்ன சொல்லலாம் உரிமையோட கதாநாயகனை. என்னுடைய பையன் அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்லேருந்து ஒரு சமன் வரும், அதை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் ஆவேசமாக பேசுகிறோம்னு சமனை தூக்கி அடிச்சுட்டேன். அடுத்த பில்டிங்கே போயிடுச்சு. அது மொட்டை மாடியில் எடுத்தான் அந்த சீனு. அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. திருப்பி போய் கீழே இறங்கி போய் அந்த சமனுக்கு எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த ஷாட் எடுத்தாங்க. அது கொஞ்சம் நடிக்கிற வேகத்தில் பண்ணிட்டேன் நான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி பொதுமக்கள் மத்தியில் நடத்துறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயங்கள். ஏன்னா சினிமாக்கார துறையில் வந்து சினிமா சம்மந்தப்பட்டவர்களே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அரங்கத்தில் நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியை வந்து இப்படி பொதுமக்கள் வந்து போகிற இடத்துல நிகழ்த்தும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, பொதுமக்களும் இந்த மாதிரி நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க தம்பி. அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இது மாதிரி பொது இடங்களில் நடத்தும் போது மக்களுக்கும் நமக்கு ஒரு நேரடி தொடர்பு கிடைக்கிது பார்த்தீங்களா. அந்த தொடர்பு வந்து நமக்கு எவ்வளோதான் நம்ம விளம்பரங்கள்லேயோ படத்தில் மூலியமாகவோ இல்லை சேனல்கள் மூலியமாகவோ நம்ம நடத்தினாலும் இது ஒரு நேரடி நிகழ்ச்சியாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இதில் கலந்துக்கிறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த ஸ்கூல்லெல்லாம் ஃபஸ்ட்டு வர்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இது கொடுப்பாங்க, இவன் தான் டெய்லி ஸ்கூல். ஆனால் இன்றைக்கி நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், ரெண்டாவது தான் பொன்ராம் வந்தார். அதனால் என் பேரை சொல்லலை, பொன்ராம் சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த சகோதரி சொல்லும்போது என்னை வந்து ஸ்டில்ஸ் பாண்டியன் அது அந்த அங்கே எடுக்கிறாங்கல்ல அவங்களோட உறவு. நான் ஒரு காலத்தில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தேன். ஆனால் ராஜாராணி பாண்டியன் நான் நடித்து வாங்கின பட்டம். அதை தயவுசெய்து ராஜாராணி பாண்டியன் சொல்லுங்கள். நான் ஸ்டில்ஸ் பாண்டியனாக இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. என்னுடைய உறவுகள்லாம் என்ன படம் எடுக்கிறாங்க இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ என் பேர் ராஜாராணி பாண்டியன். ஒரு முறை நீங்களே சொல்லுங்கள், மைக்கில் பார்க்கலாம். ராஜாராணி பாண்டியன். ஓகே சார், சூப்பர். ராஜாராணி பாண்டியன் நன்றி. நீங்க ஹாப்பினா ஹாப்பி. இந்த இடத்துல வந்து நான் வசந்த் சார் ஒரு சின்ன ஒரு இது சொல்லுறேன். வசந்த் சார் வந்து பாலச்சந்திரன் ஐயாட்ட உதவியாளராக இருக்கும்போது நான் ஸ்டில்ஸ் ரவிக்கு உதவியாளர். சின்ன சின்ன சீன் நடிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு நாள் இறக்கப்பட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் சீன் கொடுத்தாரு, மனதில் உறுதி வேண்டும் நினைக்கிறேன் சார். அப்போ கூட இதே மாதிரி கலர் சட்டை போட்டு போனால் தான் ஃப்ரேமில் நம்ம தெரியும்னு கலர் சட்டை போட்டு போனேன். இவர் கேமராவை பார்க்கக்கூடாதுங்கிறார். இவருக்கு அங்கே தேவை ஃப்ளாஷ் அடிக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர். நான் சினிமா நடிக்க போகிறோன்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டேன். நீ எழுந்திருக்கிற ஒரு ஃப்ளாஷ் அடிக்கிற உட்காந்துக்கிறேன். நோசந்த் எப்படியா மூஞ்சி திடீர்னு அதெல்லாம் வேணாம், சட்டை தெரிஞ்சால் போதும் உட்கார வேண்டும். அப்படி நடித்து வந்து அவருடைய படத்துலேயே நான் நடித்தேன். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவர் திரும்பி என்னை கூட்டிட்டு போய் எனக்கு வாய்ப்பு கொடுத்து மலரும் பல விஷயங்களை பேசிக்கிட்டோம். இப்போ ஸ்டில்ஸ் ரவி சார் நானும் சந்திக்கும் போது இவரை பற்றி பேசியிருப்போம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. பொன்ராம் சார் எனக்கு கொடுத்தாரு, அதுக்கு நன்றி. மறக்க முடியாது சார். அதுக்கடுத்து கொடுக்கல, அதையும் நினைவுபடுத்திக்கிறேன் சார். மற்றபடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. படம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து இங்கே வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தோடதும் ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் கேதர்ட் ஹியர் ஃபார் ப்ரமோட்டிங் த மூவி. அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர் சார். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் சார். ஸோ நீங்கள் மெம்மேலும் இன்னும் நிறையா படங்கள் கோயம்புத்தூர்லேயே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் சார். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் த என்டையர் மூவி. And welcome to all the celebrities who have come here, to Ponram sir, welcome sir. And thank you director, first எனக்கு இந்த opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸை எனக்கு ஷேர் பண்ண வாய்ப்பு கொடுத்த ரியோன் எனக்கு ரொம்ப நன்றிண்ணா. And I am very much grateful to the entire team, and I wish the entire team great success. To all the technicians, crew and cast who have gathered here, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது நான் ஆசைப்படுறேன், நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ விஷிங் எவ்ரி ஒன் கிரேட் சக்ஸஸ். அண்ட் ஆக்சுவலாக எனக்கு ஒரு 2 சீக்ரெட் மட்டும் சொல்லணும், டைரக்டர் பற்றி சொல்லலாமா? சீக்ரெட்னா கண்டிப்பாக அதை ரிவீல் பண்ணி ஆகணுங்க. ஓகே, நீங்கள் வழக்கமாக காலைல 4 மணிக்கு நான் எப்போல்லாம் எந்திரிப்பீங்க? 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க மாட்டேன். ஓகே, ஏதாவது கல்யாணம் காது குத்து அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இல்லையா? ஓகே, அவ்வளோதான். நம்ம டைரக்டர் வந்து டெய்லியும் காலைல 4 மணிக்கு தான் எந்திரிப்பார். ஓகே, அந்த அளவுக்கு வந்து அவர் டெடிக்கேட்டடாக வந்து காலையில் எழுந்திரிச்சு ஸ்கிரிப்ட் பண்ணுவார். ப்ளஸ் படத்துக்கான வேலை எதுவாக இருந்தாலும் அவர் வந்து காலையிலேயே 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவார். ஸோ இதோட டெய்லி ரொட்டீன் அவரோடது. ஸோ அந்தளவுக்கு அவர் டெடிக்கேட்டட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ கண்டிப்பாக அவருடைய முதல் படம் வந்து அதுக்காக அவரோட டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்காக ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் விஷ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நம்ம வாழ்த்திக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று.
இன்னொரு சீக்ரெட் என்னன்னா அவருக்கானது வந்து 2வது கல்யாணம். என்னங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவரை பத்தி இவ்வளவு கான்ட்ரோவர்சியா படிச்சு போடுறாங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா ஒரு 10 வருஷமா எதனால சொல்றேன் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சினிமாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. சினிமா தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி. சார் இதுக்காகவே நீங்க அடிச்சிரணும் சார். அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து சினிமாவில் டெடிகேட்டடாக இருக்காரு. அவருக்கு எப்போ கால் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ட்டேருந்து கால் வந்தா இல்லை வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்ட்டேருந்து இல்லை வந்து கேமராமேன் யார்ட்டேருந்து கால் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை அட்டன் பண்ணுவார். அவங்க வீட்டில் இருந்து அவங்க வீட்டுக்கார அம்மாட்டேருந்து வந்ததெல்லாம் அப்புறம் தான். எல்லாரும் நல்லா செய்கிறாங்க சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட். ஸோ 10 இயர்ஸாக அவருடைய ஹார்ட் ஒர்க் இதில் இருக்குது. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படம் கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ அகெயின் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி. வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நன்றி. சார் வசந்த் சார் வணக்கம் சார். பொன்ராம் சார் வணக்கம் சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த கலைக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் என்னோட நன்றி. கலை வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷல். வாய்ப்புங்கிறத விட இதை வந்து கலை எனக்கு தர வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவர்கிட்டயே அவரை சார்ந்தவங்களே அவங்க டீம்லேயே நிறையா டேலண்ட்ஸ் இருக்காங்க. அதை தாண்டி எனக்கு அதுவும் லுங்கியை கழட்டிட்டு பேண்ட்டை மாட்டி விட்ருக்காரு. அது பெரிய ரிஸ்க்கு தான் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்தது. பட் இதை நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சிலரெல்லாம் சொல்லும்போது அதுதானே வேறு வழி இல்லையே, பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ பெரிய பொறுப்பை நம்ம தலையில் வச்சுருந்தாரு. பயந்துகிட்டே இருப்பேன். ரியோ சாரும் ஆர்ஜே ப்ரோவும் இருப்பாங்க. ஒரு 3 நாள் அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம உழப்பிக்கிட்டே தான் இருந்தேன் ஒரு 2-3 நாள். சில்லற வேலையெல்லாம் பண்ணி சிலதெல்லாம் மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் தாண்டி ஒரு 4-5 நாள் கழித்து ஓகே இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த 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 டோட்டல் ஷூட்டுமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. இது வந்து இந்த மெமரிஸை வந்து நான் ரொம்ப நாள் கேரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சமீபத்தில் சித்து ப்ரோட ஸ்டுடியோக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இப்படி ஒரு பூக்கி மியூசிக் டைரக்டரை இத்தனை நாள் பார்க்காம விட்டோமே. க்யூட்டஸ்ட்டுன்னா அப்படி ஒரு க்யூட்டு. உங்கள் வாய் எடுத்து என் காதில் வைங்க சார் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கலான்ட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான டீமு. அது எப்படி தான் இந்த ரியோ சார் வந்து அவர் கூட இருக்கிறவங்களையே சுற்றி வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் டேலண்டாக வேறு இருக்காங்க. அவரோட ஒரு பெரிய ட்ரெயிட்டாகவே நான் பார்க்குறேன். தான் கூட இருக்கிறவங்கள கூட கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறது ஒன்று, அதை எப்படி பண்ணுறதுங்கிறத கிளியராக ஒரு பிளானோட எப்போ பேசினாலும். இப்போ சிலர் சொல்லுவாங்கல்ல என் கூட இருக்கிறவங்களெல்லாம் நான் வந்து வழி நடத்தி, அப்படி இல்லை தலைவன். அதாவது ஹீ ஹேஸ் அ பிளான், ஒரு கிளியர் கட் ஐடியாவோட இதை எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற எக்ஸிக்யூஷன் பிளானோட வேலை செய்கிறாப்புல. ரியோ சாரோட ஃப்யூச்சர் வந்து அவர் நினைக்கிற மாதிரி இல்லாமல் ஆர்ஜே ப்ரோ நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவன் வந்து கண்ட ரோலே எடுத்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் இருப்பார். பட் எனக்கு அது ஆசையே இல்லை. அவர் ஸ்டார் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். அவரை மாதிரியே நானும் ஆசைப்பட்றேன். கொஞ்ச நாள் பழகின எனக்கே இது இருக்குன்னா கூடையே இருக்கிற இவங்க கூடையே இருக்கிற எத்தனை பேர் எவ்வளோ பேஷனேட்டாக வேலை செய்கிற இத்தனை பேர் இவரை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கலை உங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப முக்கியமான படங்கிறத தாண்டி இந்த படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஊர்ஜிதமாக நம்புகிறேன். ஏன்னா சும்மா ஜஸ்ட் பை வாழ்த்துக்காக சொல்லலை. ஸ்கிரிப்டு சிவா சார் எழுதின ஸ்கிரிப்டை நான் ஃபஸ்ட் டைம் கலை எனக்கு கொடுக்குறாரு. படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து எனக்கு சினிமாவை பற்றி எல்லாம் அப்படி சொல்ல, பட் ஜனரஞ்சகமாக நம்ம பார்ப்போம்ல படம், என்ன படம் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருந்தது. அதை கரெக்டாக கேப்டிவேட் பண்ணி பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. சரியான ஆர்டிஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காரு என்னை மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். யாருக்காக இல்லாட்டியும் எங்கள் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து நகர்ந்துடலாம் சீக்கிரமாக. கலைக்கு அப்படி இல்லை, இது கலைக்காக பெரிய வெற்றியாக இது அமையணும்னு நான் நினைக்கிறேன். உங்களை தான் நாங்கள் சார்ந்திருக்கோம். அதை நீங்கள் எப்போவுமே பண்ணியிருக்கீங்க, இந்த தடவையும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 31ஆம் தேதி கண்டிப்பாக பாருங்கள், நீங்களும் பார்த்துருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்புக்கும் இந்த மேடைக்கும். எவ்வளோ சூப்பராக நீங்கள் நடிக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பராக செமையாக வந்து பேசுகிறீங்க. அவர் பூக்கி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரே ப்ளஷ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவருக்குமே
ஆல்ரைட், நீங்க ஏதோ சில்லற விஷயம் பண்ணி மாட்டினீங்க அப்படின்னு சொன்னீங்களே விக்கி கிட்ட, அது என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அது நம்ம ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம கிளியராக இருக்கிறோம் அப்படின்ட்டு மீசையை வந்து நீங்கள் என்ன பண்ணால் நம்ம மூஞ்சியில் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக வச்சுக்கணும்னு நான் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ண போய் இந்த பக்கம் வெட்டிருச்சு, பறக்குன்னு அங்கே மட்டும் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நான் மையை வச்சு ரெடி பண்ணிட்டேன். இந்த ரியோ சாரோட பெரிய பிரச்சனை என்னன்னா, தான் வேலையை தாண்டி எல்லாரும் வேலையும் பார்ப்பாங்க. எல்லாரும் அங்கே ஒருத்தங்க ஏய் கண்டினியூட்டி அங்கே மிஸ் ஆகுதுடா அப்படிம்பாரு. இப்போ நான் எப்படி பக்கத்துலேயே நடிக்கிறேன். நான் வந்து ஒரு 2-3 நாள் எனக்கு தெரியல அதெல்லாம். பட் நான் வந்து அந்த மையெல்லாம் போட்டு இந்த மேக்கப் பண்ணாக்கிட்ட வந்த உடனே போய் கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ணி நடிச்செல்லாம் முடிச்சிட்டேன். ரியா சார் கூப்பிட்டு அவன் கண்டுபிடிக்கல அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, இல்லை அந்த மீசையில் அப்படி பண்ணியிருக்கீங்களே அதை கண்டுபிடிக்கல அப்படின்னாரு. அப்படின்னா 2 பேரும் நல்லா ஒரு 2 நிமிஷம் திட்டிகிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதான் அந்த சில்லற வேலை. அண்ட் சாரி, நான் எடிட்டரை விட்டுட்டேன். கேஜி ப்ரோ, லவ் யூ ப்ரோ. ரொம்ப யா ஹாய் ப்ரோ. இந்த ஸ்பாட்டுக்கே வருவார். கிளாக்கெல்லாம் அப்படி இருக்கணும்லாம் சொல்லுவார். கண்டினியூட்டியில் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பார். அண்ட் மாதேஷனாவோட டீமு, மாதேஷனாவை விட்டுட்டேன். அண்ணா சாரிண்ணா, ரொம்ப 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 எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர். ஸ்வீட்டான கேமராமேன், என்னை ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. நான் ரொம்ப சிரமமான விஷயம் வெற்றிகரமாக நடத்திட்டீங்க. அதை இளையராஜா ப்ரோ, யுவராஜ் ப்ரோ, மாதேஷனாவோட டீம் எல்லாத்துக்கும் நன்றி. என்னோட ஏடிஸ் தங்கங்களா, டே விட்டுட்டேன்டா சாரி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ரொம்ப 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 வேலை செய்கிற மாதிரியே கிளியராக நடிக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு பிரமாதமான ஏடி டீம் வச்சுருக்காரு. எப்போவுமே பரபரப்பாக இருப்பானுங்க, எந்த வேலையும் நடக்காது. சாமர்த்தியமான ஏடிஸ். பெரிய இயக்குனராக வர்றதுக்கான குவாலிட்டி இங்கேருந்தே உங்களுக்கு கிடச்சிருச்சுடா. தேங்க்யூ, பெருசாக வருவீங்க. சரண் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கலைக்கிறாருன்னு நினைக்காதீங்க, உண்மைதான் சொல்கிறாரு. உண்மையிலே நல்லா வேலை பார்ப்பாங்க ஏடிஸ் எல்லாருமே. ஓகே, பிஃபோர் வி சென்ட் யூ ஆஃப், உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்த பெரிய பாவமான ஒரு ஆண் அப்படின்னா யார் அப்படிங்கிறத சொல்லிட்டு குயிக்கா. சார் ஃபர்ஸ்ட். சார் யார் பாவம் அப்படின்னு? யார் பாவம் சார்? ஆண்கள் தான் பாவம் சொல்லி. ஆண்கள்ல பர்டிகுலராக இவர் பாவங்க அப்படின்னு யாரை சொல்லுவீங்க சார்? எனக்கு பொறுத்தவரை எங்கள் அப்பா பாவம். அப்படியா? எதனால? இல்லை, அவ்வளோ பொறுமையாக இருந்தார் எங்கள் அம்மா கிட்ட. நான் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ ஆண்கள் அப்பயே பாவமாக இருந்திருக்கிறார் இல்லையா? எல்லா காலத்திலும் அவர் தான் பாவம் அப்படின்னு சொல்ல வரீங்க? எப்பயுமே ஆண்கள் தான் பாவங்கிறதுக்கு அடிச்சு சொல்றான்னு சொல்லியிருக்காப்புல ரியோ. ஆண்கள் தான் பாவம். ஓகே சார், நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஆரம்பத்தில் பெண்கள் பாவமாக இருந்தாங்க, இப்போது பெண்கள் பண்ணுற வேலையில் ஆண்கள் பாவமாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகே, இப்போ எங்கள் தலைவர் உனக்கு என்ன கல்யாணம் ஆகுறியா சார்? ஆயிடுச்சுங்க சார், அனுபவத்தில் சொல்கிறேங்க சார். இல்லை உஷாரா சொல்லிக்கிறேன். ஆமாம் சார், ரொம்ப சேஃபாக ஒரு பதில். ஆனால் பட் இவர்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான பதிலை வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, ஒவ்வொரு காலையிலையும் அவனை நான் பார்க்குறேன். நான் தான் அது. ஒவ்வொரு காலையிலையும் நான் அவனை பார்க்குறேன். நான் தான் அது. என்னை விட பாவம் யாரும் கிடையாது. செல்ஃப் சிம்பத்தைஸ் பண்ணிக்கிங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி நன்றி, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ அகெயின் எவ்ரி ஒன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. ஸோ எடிட்டர் ப்ரோ, நீங்களும் உண்மையாக உங்களுடைய வேலை தான் இங்கே நிறைய ஸ்க்ரீனில்